உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, காகம், முன்னோர்கள், பித்ருக்கள், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா, காகம் தலையில தட்டினா நல்லதா கெட்டதா, இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விகள். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நடக்கும். நமக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயங்கள் முன்னோர்கள் தான். இதை செய், இது செய்யாத, குலதெய்வமும் செய்யும், முன்னோர்களும் சொல்லுவாங்க. நம்மளோட பித்ருக்கள் கிட்டக்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல சொல்லுவாங்க. முக்கியமா காக்கை ரூபத்துல சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காக்கை அப்படிங்கறத நம்மளை காக்கக்கூடிய ஒரு சக்தி. எவ்வளவோ பிராணிகள் வளர்க்குறோம், எத்தனோ பேர்ட் லவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல காகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய மிகப்பெரிய நம் குடும்பத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அந்த காகத்தை கொடுத்துருக்காங்க கடவுள். ஸோ எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் பித்ருக்கு எவ்வளவு விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாம் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா 3 நாள் ஒரு காகம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு வடை பாயசம் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காக்காய் சாப்பிடும். ஏன் நிறைய பேர் கேட்கலாம், அது என்ன உணவு வச்சா எந்த பறவை வேணாலும் எடுத்துட்டு தான் போகும். முதன்மையாக பாத்தீங்கன்னா காக்கா தானே வருது. ஆக உணவு மட்டும் கிடையாது, அதுல பெரிய ஒரு சங்கல்பம் உண்டு. நம்ம வைக்கக்கூடிய உணவு காகம் எடுக்கும், அவ்வளவுதான். அதுதான் நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள். அது மூலியமா ஏன் எடுக்கும், அப்பதான் ஒரு வீட்டுல 2 அறை இருக்கிற மாதிரி காகத்துக்கு 2 அறை தரையில இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அதோடைய உயிர் இருக்கும், இன்னொன்னு காலியா இருக்கும். ஒரு 2 வீடு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க ஹவுஸ் ஓனர் இருக்கிற, இன்னொருத்தவங்க டெனன்ட் வாடகை கூட்ட மாதிரி. கரெக்டா ஆன்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல அந்த பித்ருக்கள் வரும் நேரத்துல காகத்துக்குள்ளார நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு, இப்படி காகம் நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையவே இருக்கு. ஸோ ரெண்டுமே நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் நம்மளோட பித்ருக்கள் நம்ம கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தைகளை தாய் தந்தையர் எப்படி, ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு வார்த்தையை எப்படி நெறிமுறைப்படுத்துவாங்க, அவங்க அடிக்கவும் செய்வாங்க, அன்பாவும் இருப்பாங்க, சொல்லியும் தருவாங்க இல்லையா. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கும் தெரியாமல் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை கணித்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம் முன்னோர்களும் பித்ருக்களும் நம்ம அழகாக மேம்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. காக்கை ரூபத்தில் தான் அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. காரணம், இந்த ஸ்டோரி பெரிய விஷயமா போகும். நான் ஒரு பதிவுல காகம் ஏன் நம்ம வீட்டுக்கு இருக்கு, அந்த பித்ருக்கள் ஏன் காகத்துக்குள்ள மட்டும் டிராவல் பண்ணி வராங்க அப்படிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னாக்கா, அது ஆண்டோர்கள் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பதிவாவே நான் பின்னாடி நான் சொல்றேன். காகம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு பறவை. எத்தனையோ பறவைகள் இருக்கு, அதுல காகம் நம்மளை காக்கும். அதான் ஒரு விஷயம். சோ இந்த பதிவுல என்னன்னா, காகம் தலையில தட்டலாமா, நல்லதா கெட்டதா? இந்த தட்டுறதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க எங்கேயாவது அவசரமா போறீங்க, ரோட்ல போறீங்க, போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னால தட்டும். நீ போகாத அப்படின்னு சொல்லுவோம். உடனே என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ காகம் தலையில தட்டுது. சும்மா ஜென்ரலா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காக்கா கூடு கட்டி இருக்கோம், நம்ம கிராஸ் பண்ணி பயந்தில் தட்டுறது விஷயம் இருக்கு. நம்ம தட்டுது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் சுத்தி முத்தி பார்க்கணும். நம்ம பயந்துட்டுலாம் போயிருக்கூடாது. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பதில பக்கத்துல காக்கா கூடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயந்துட்டு தட்டுறது ஒண்ணு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நார்மல் தட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்திட்டு போகும் பாத்தீங்களா, அது பயம். நீங்க தட்டுறதுலேயே வித்தியாசத்தை கவனிக்கணும். டக்குன்னு கொத்துது அப்படின்னா அது பயத்துல கொத்துதுன்னு அர்த்தம். தட்டுதுங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், பாத்தீங்கன்னா அது வலிக்கவே வலிக்காது. சிறக டப்பு டப்புன்னு 2 தட்டி இருப்போம். அதுதான் உணர்த்துவது, நீ போகாத மவனே, நீ வீட்டுக்கு வேற உனக்கு பிரச்சனை இருக்கு வெளியில. கொத்துது அப்படிங்கிற தலையில கொத்திட்டு போகுது அப்படின்னா பயத்துல அது கூட எங்கேயோ பக்கத்துல இருக்கும். அது பயந்துட்டு ஐயோ நம்ம குஞ்சுகளையோ முட்டையோ உடைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல கொத்துருது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போனவன் எவனாவது ஒருத்தன் கல்ல விட்டு அறிஞ்சிருப்பான், வேணா டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். இல்லைன்னா ஏதாவது என்ன பண்ணிருப்பாங்க, வேற ஏதாவது லைன்மேன்ஸ் ஏதாவது கிளையை வெட்டியிருப்பாங்க. இந்த கூட்டுல பயத்துட்டு நம்ம போற நேரத்துல அது கொத்தும். அது கொத்துற ஸ்பீடை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ ஆக்ரோஷமா கிட்ட வராம காக்கான்னு பயங்கரமா கத்திட்டு ஆக்ரோஷமா அந்த கொத்தும் பயத்துல. அந்த கத்தலே வர மாதிரி இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கும் காக்கா எங்கேயோ கத்துதுன்னு. அதுதான் நமக்கு ஐடென்டிபிகேஷன். ஆனா தட்டுறதுன்னு தெரியவே தெரியாது. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், டக்குன்னு ஒரு வேகமா அந்த கையை அப்படி பஞ்ச் பண்ண மாதிரி அப்படி விறகு மட்டும் தட்டிட்டு போகும். அங்கதான் உஷார். இதுதான் நிறுத்து, நீ போகாத, உனக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ இது ஒண்ணு. தூள்ல தட்டுறது, பள்ளி விழுந்த மாதிரிலாம் கிடையாது. தலையில தட்டுறதை பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காகம் தலையில தட்டுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் தயவுசெய்து வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவராவது நீ வீட்டுல வெயிட் பண்ணிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் ஒரு 1 ஹவர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம நல்லா ஒரு வீட்டுல முன்னோர்களையும் பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம போகலாம். இல்ல எனக்கு எந்த முக்கியமும் வேலை இல்லை, பெரிய வேலை இல்லை அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல இருந்துடலாம். ஸோ இது எல்லாம் இந்த காகம் நான் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டே இருக்கேன்,
காகம் தட்டிக்கிட்டே இருக்கு, நான் வீட்டிலே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். எப்பொழுதுமே காகம் தட்டாது. எப்பயாவது தட்டுறதுனால என்னைக்காவது நம்ம உடம்பு சரியில்லைன்னா லீவ் போறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம காகம் தலையில் தட்டினால் இதுல கண்டிப்பாக நீங்க வீட்டுல இருந்துருங்க. ஏன்னா இது வந்து அனுபவபூர்வமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் கொத்துது, நம்ம போகும்போது காக்கா விரட்டுனுச்சு, ஒரு காக்கா என்னை எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்தடுத்த கதைகள் வேற. 2 விஷயங்கள்ல காகம் தலையில தட்டினா நல்லதா கெட்டதா அப்படின்னா இது கெட்டது தான். இதுதான் வந்து கொத்துது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது பயத்துல கொத்துறது. எந்த காகமும் நீங்க வந்து கொத்துறத வச்சு நீங்க வந்து ஐயோ எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க வேண்டாம். தலையில வந்து தட்டினா மட்டும்தான் நமக்கு வீட்டுல பத்திரமா இருக்கணும். ஒரு 1 hour இருந்தாலே போதுமான விஷயம்தான். ஆனால் அது ஒரு தலைக்கு போற விஷயமா இருந்தா நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போகலாம். அதுவும் குலதெய்வத்தை வேண்டிட்டு நல்லா கற்பூரம்லாம் ஏற்றிட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் போகணும். ஆக தலையில தட்டினாக்கா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கும். போகாத, முன்னோர்கள் இப்படிதான் வந்து நிற்பாங்க. ஸோ அதனால இது எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, இது எப்போ பார்த்தாலும் இதே தட்டிக்கிட்டே தானே இருக்கும், அதனால எங்கேயும் போக முடியாம இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதான் விஷயம், எப்போ பார்த்தாலும் தட்டாது. அப்போ பார்த்தாலும் நீ போகும்போது தான் ஒரு ஏரியாவில் தட்டுதுன்னா நான் சொல்ற மாதிரி ஏதாவது கூடுகள் ஏதாவது கலைக்கப்பட்டிருந்தால் அதை தட்டுவாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும்னா டெய்லி இதை தட்டுது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சா அங்கே காக்கா கூடு இருக்கும். எப்பயாவது நடக்குது பார்த்தீங்களா ஒரு நிகழ்வு, எப்பயாவது நம்ம போகும்போது தட்டுது, அதெல்லாம் மட்டும்தான் வீட்டுல இருக்கணும். இதுக்கான பரிகாரம் என்ன, தட்டிடுச்சு என்ன பண்ணலாம், அதான் நீ ஒண்ணு வெளியில போகாம இருந்துக்கோங்க, இது சேஃப்டிக்கு. இதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பச்சை கற்பூரம். அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க போயிட்டு வீட்டுல கண்டிப்பா குளிச்சிடணும், அதுதான் முக்கியம். எல்லாரும் கேட்கிற விஷயம் இதுக்கு பரிகாரம் என்ன. ஓகே, நம்ம போல அது என்னோட என் தனிப்பட்ட கருத்து. இந்த தாகம் தலையில தட்டிடுச்சு இல்ல கொத்திடுச்சு, என்ன பண்ணலாம், அதுதான் பரிகாரம். நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, பக்கெட்ல பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம் நினைக்க போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். என்னடா குழம்பு வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லாதீங்க. அகத்தை சீர் செய்வது உள்ள எடுத்தா மட்டும் கிடையாது சீரகம். எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியும் சீரகம் சரி பண்ணும். ஒண்ணுமே இல்லை, ஒரு சீரகத்தை நல்லா என்ன பண்றீங்க, ஒரு கைப்பிடி எடுத்து உச்சந்தலையில கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து பாருங்க, உங்க உடம்புல ஒரு ஃப்ரீக்வன்சி ஏதோ ஃப்ரீயான மாதிரி இருக்கும். லெமனுக்கு, சீரகத்துக்கு, வேப்பிலைக்கு, இது படிகாரத்துக்கு, கிறிஸ்டல்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, சீரகம் இருக்கு, அப்படியே குழம்பு வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா சீரகத்திற்கு அதான் சொல்லிருக்காங்க, ஆதி முதல் அந்த வரை, உச்சி முதல் பாதம் வரை. அதே சீரகத்தை கொஞ்சம் கையில எடுத்து தொப்புல சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லது குளிர்ச்சி. கொஞ்சம் தொப்புல கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க, உங்களுடைய நாடிகளை சுத்தம் செய்யும் சக்தி சீரகத்திற்கு உண்டு. அதனாலதான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டீங்கனாலே போதுமான விஷயம். கிளென்சர் கொஞ்சோண்டு 2-3 சட்டிகை மஞ்சள், லேடிஸா இருந்துச்சுன்னா மஞ்சள் போட்டுக்கலாம். அது வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மஞ்சள்லாம் எனக்கு பிடிக்கலன்னா, மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க லேடிஸ்னா. ஆக முக்கியமான இன்கிரீடியன்ட் சீரகமும் பச்சை கற்பூரம் தான். ஸோ இதை எடுத்தாலே போதும். இதுக்கு வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், பள்ளி விழுந்தாலும் இதை செய்யலாம். பள்ளி விழுந்துருச்சு, சொல் வந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கான்னு அது அர்த்தம் புரியல, நீ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே இந்த பச்சை கற்பூரம் சீரகம் சும்மா ஜஸ்ட் அப்படியே ஜீரகத்தை கையில வச்சுக்கோங்க, தண்ணியில அப்படியே கசக்குங்க, அப்படியே அவ்வளவுதான், அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். பச்சை கற்பூரம் அதே மாதிரி தான், கசக்குங்க போதும், அவ்வளவுதான். இந்த தண்ணியை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில போகணும். எமர்ஜென்சியா போய் அவனை ஒரு வழி இல்லைன்னா இது இப்படி பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா முக்கியமா எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா வீட்லயே உட்காந்துங்க, ஜாலியா உட்காந்துக்கணும். ஒரு நாள் லீவ் போறதுனால தப்பே கிடையாது, குடிமொழிக்கு போகாது. நடக்குதா நடக்கலையாங்கிறது அடுத்த விஷயம். ஆக மனம் என்ற பயம் இருக்கு இல்லையா, நிறைய பேர் கேட்டதுனால சொல்றேன். பயத்திலேயே நீங்க வந்து எதுவுமே நடக்கலனாலும் பயத்திலே போனீங்கனாலே நடக்கும். ஏதாவது சொல்லுவாங்க, தம்பி முட்டையை உடைச்சிடாத பத்திரமா கொண்டு போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவன் சொல்லாம போனா கூட பரவாயில்ல, அழகா கொண்டு வந்து சேர்த்துருவான். ஒரு பையன்கிட்ட கடையில காசு கொடுத்து முட்டை வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா தம்பி நீ போயிட்டு சேஃபா வந்துருன்னு சொன்னா அழகா கொண்டு வந்துருவான். உடைச்சிடாதுன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஐயோ உடைக்க அந்த கான்சன்ட்ரேஷன்லயே சொன்னாங்களேன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா பயத்திலேயே உடைச்சிருவாங்க. அதே மாதிரிதான் பரிகாரங்கள் ஒரு பக்கம் பெரியவர்கள் சொன்னாலும் நம்ம விஷயத்துல பயம்ன்ற விஷயமும் உள்ளுக்குள்ள கலந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ சைக்காலஜிக்கலாவும் நான் சொல்லுறேன். அதே மாதிரி இதுமே காகம் தட்டினா பயத்திலே இருக்க போறாங்க, ஐயோ காகம் தட்டிடுச்சு, எல்லா சிந்தனையுமே அதுக்குள்ளேயே இருக்கும் பொழுது என்ன ஒரு டிரைவ் பண்ணும் போது ஏதாவது மிஸ்கிட் ஆகும். ஆக அப்பவே காகம் தட்டுனுச்சுன்னு அந்த சைக்காலஜிக்கலும் நடக்கும். ஆனா அதே மாதிரி காகம் தட்டி உன்னை நிறுத்தின விஷயங்களும் இருக்கும். அதனால ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும், வீட்டுல இருங்க. இல்ல போயே ஆகணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி இந்த பரிகாரம் பச்சை கற்பூரம் இல்லைன்னா வீட்டுல இல்லையா பூங்கற்பூரம், வீட்டுல இருக்க கற்பூரம் கொஞ்சம் ஜீரகம் கண்டிப்பா வீட்டுல இருக்கும், போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா குளிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் அந்த மாதிரி போறேன், எனக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறீங்க, அப்படி இருந்தாலும் நான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு, நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னா ஓரளவு சேஃபா போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம பரிகாரம் பண்ணிட்டு தான் போறோம். ஸோ இது சைக்காலஜிக்கலாவும் நடக்கும், நான் சைக்காலஜிக்கலாவும் நடக்கும். அதனால பயந்துகிட்டும் போயிட்டு நம்ம போய் நான் சொல்ற மாதிரி முட்டுறதும் உண்டு,
நேச்சுரலாகவே போய் முட்டுறதும் உண்டு. இது மாதிரி சில விஷயங்கள் ஐடென்டிஃபை ஆகி நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களும் இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு நாள் என்னைக்குமே நிதானமா, இது எப்பொழுதுமே நடக்க போதா இல்லை, எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால நம்ம அந்த குழப்பிக்கவே தேவையில்லை. போப்பா வீட்டிலே இருந்துடலாம், ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், உடலுக்கு ரெஸ்டா இருந்த மாதிரி இருக்கும், மைண்ட் ரெஸ்டா இருக்கும். எவ்வளோ வேலைகள் டெய்லி செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு நாள் ரெஸ்டா இருந்துட்டு போகுது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக நீங்க எந்த பிளஸ்ஸாவும் எடுத்துக்க வேண்டாம், மைனஸா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு நடுநிலையா ஒரு பரிகாரத்தையும் சொல்லிட்டாங்க. சைக்காலஜிக்கலாவும் நீங்க போய் மன குழப்பத்திலேயே போக தேவையில்லை. ஏன்னா தொண்டு தொட்டு அந்த காலத்துல சொல்லிட்டாங்க, காக்கா கையில தட்டினா ஆகாது, பத்திரமா வீட்டுல இருக்கு. ஸோ இதுவும் பதிஞ்சு போன விஷயம். முன்னோர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, காக்கா ரூபத்துல நிறுத்துவாங்க. அப்போ கொஞ்சம் அவங்க பேச்சையும் கேட்கணும், சைக்காலஜியாவும் கேட்கணும். ஆக மொத்தத்துல பரிகாரமும் சொல்லிட்டேன், நான் பரிகாரமும் சொல்லிட்டேன். இது அவங்களுடைய மனம் நிலை பொறுத்திருக்கிறது. ஆக இதுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி சொல்றேன். ஒவ்வொருத்தரும் பரிகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்னடா இப்படியும் சொல்றீங்க எப்படின்னு சொல்றீங்க நினைக்க வேண்டாம். இந்த காகம் தட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அதனாலதான் அதிகமா போகணுமா, அவசரமா போகணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, காகம் தட்டினால் மட்டும். நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு சேரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.